ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் மே 13 நான் வெளியே வந்துட்டேன். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சார். ஒரு அம்மா நீ கர்ப்பமாக இருக்க அப்படின்னு சொன்னதும் எப்படி இருந்திருக்கும்? வயிற்று தொட்டு தொட்டு பார்த்துருப்பாங்க. தனக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, மா நான் கர்ப்பமாக இருக்கேம்மா, மா நான் மாசமாக இருக்கேம்மா, நான் அம்மாவாக போகிறேன், நீங்கள் பாட்டியாக போகிறீங்கம்மா. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த 10 மாதம் அந்த குழந்தைய பார்த்து 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 குழந்தை பிறந்ததும் எடுத்து தங்கம் என் உலகம் நீதான் எவ்வளவு கொஞ்சிருப்பாங்க. அந்த குழந்தை எப்படி சார் அவங்க அம்மாவை கொலை பண்ண கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டாங்க. ஆனா ஊர் ஜனமும் நம்புச்சே, அவன் தான் கொலை பண்ணா, அவன் தான் கொலை பண்ணா. அவங்க அம்மா கிட்ட எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருப்பான், அவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. சார், அம்மா பையனுக்குள்ள சண்டை வரதெல்லாம் சாதாரணம் தானே. ஆனால் அந்த பாசம் எப்படி இருக்கும் அது தெரியல. அந்த ஊரே சுற்றி நின்றுச்சு, அவன் தான் கொலை பண்ணியிருப்பான், அவன் தான் கொலை பண்ணியிருப்பான். எப்படி சார் கொலை பண்ணுவான்? கொஞ்சமாச்சும் யோசிச்சாங்களா? அதுக்கப்புறம் வந்தாங்க, வந்து சீர்திருத்த பல்ல போட்டாங்க. 3 வருஷம் எப்படி இருந்திருக்கும்? பண்ணாத தப்புக்கு ஒருத்தன் ஜெயில இருக்கணும். அம்மாவே இழந்துட்டு எப்படி சார் இருக்க முடியும்? அந்த 3 வருஷம் அதே தான் யோசிச்சு 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 எப்படி இருந்திருக்கும்? வெளியே வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னல ஒருத்தன் வீட்டு பின்னாடி ஓடினான்னு, அவனை மறுபடியும் பார்த்தேன். அந்த பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருந்தான். அவனை ஃபாலோ பண்ணி போனேன். அவன் வீட்டுக்கு போனேன். பார்த்தா பணக்கார பையன் பணம் நிறைய இருக்கு. உள்ள போயிட்டான். அந்த செவரு ஏற முடியல, கையில் ஆணி குத்திக்கிச்சு. ஏறி உள்ள போயிட்டு அந்த ஜன்னல பொறுமையா தந்து பார்த்தேன். உள்ள போனா பிரியாணி சிக்கன் பிரியாணி வச்சு பிரியாணி சாப்பிட்டு இருக்கான். எங்க அம்மாவை கொன்னவன் அவன் தான். அதை பார்த்து எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கவருக்காக கோவப்பட்டு கொண்டிருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? ஆனா அன்னைக்கு அம்மாவை கொன்னேன்னு சொன்னால, அதே கவரத்து போனேன். அந்த கவரத்து போய் அதில் செத்துட்டா. ஆனா அம்மா திரும்பி கிடைக்க மாட்டாளே. 3
வருஷமா உள்ளேயே வச்சிருந்த எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டான். ரோட்டுக்கு வந்து அப்பா கேட்க சின்ன துப்பாக்கி வச்சிருந்தான். நடு துப்பாக்கி அதை எடுத்து நெத்தில வச்சு அப்படியே கீழே வயசத்தான் தெரியுமா? அவங்க அம்மாவை போய் பார்க்க போய் அப்படியே இதை எண்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம் சார். இதான் நம்ம படத்தோட கதை. ஏய், அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே மெரூன் ஷர்ட் போட்டு போகிறது தான் கொலகாரன்றதை முன்னாடியே காட்டிடுறீங்க. ஆமா ரைட்? ஆமாங்க சார். சூப்பர். படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்கள் சைன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார்.